யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு பெட்டியில் கட்டக்கூடிய உணவு செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். ரவை, உருளைக்கிழங்கு, கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், இது முட்டை, தயிர். இவ்வளோ நாங்கள் சுட போகிற தோசைக்கு ரொட்டிக்கு. இது சித்தன் மிளகாய், வெங்காயம், தக்காளி பழம், உள்ளி, உப்பு. இது சட்னி அரைக்க போகிறோம். இது சித்தமிளகாயும் வெங்காயமும் அதோட கருவேப்பிலை வேணும். தாளிக்க போகிறோம். கடுகு, சீரகம், உப்பு. நாங்கள் இப்படி செய்யணும் பார்ப்போம். இதில் ஒரு சுண்டு ரவை போட போகிறேன். ஒரு சுண்டு ரவை, அதோட ஒரு உருளைக்கிழங்கு. அது நல்லா தோல் சீவி கழுவிட்டு வச்சுருக்குறோம். சின்ன சின்ன வெட்டி போடுங்க. உங்களோட கப் அரைக்கிற அளவுக்கு வெட்டுங்க. இந்த முட்டையை அரைச்சி விடுவோம். உப்பு, தயிர் ஒரு கரண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு மென்மையாக இருக்கும். இது மிளகறிக்காரன் முட்டை போட தேவையில்லை. வாங்க உலகத்தையும் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி உப்பை விடுவோம். கணக்கை விட்டிங்கன்னா அரைப்படாது. உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பை விட்டுட்டு பேருந்து பார்த்து விட்டு அரையுங்கோ. நல்லா கிழங்கு அரையும். இப்போ நாங்கள் மூடி போட்டு அரைச்சி கொண்டு வருவோம். வாங்க நல்லா அரைச்சி கொண்டு இருந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் கட்டியல் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வெட்டுங்கோ உருளைக்கிழங்குல. இப்போ இது நாங்கள் 10 நிமிஷம் மூடி வைக்கணும். அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு அப்படி வச்சுட்டு மூடுவோம். கேரட் திருவல், அதையும் வெங்காயம், பச்சை மிளகாய், நாங்கள் உப்பு எல்லாமே போட்டுட்டு அரைச்சிட்டோம். நல்லா கலக்கி இதை குழந்தைகளை காலம்புரையிலும் உழைச்சுவோம். சத்தாயும் இருக்கும், ஒரு நிறைவான சாப்பாடாயும் இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் 10 சட்னி அரைக்க மட்டும் இதை மூடி வைப்போம். எல்லாமே கழுவி எடுத்து வச்சது. இப்போ நாங்கள் வெங்காயம், தக்காளி, சித்தமிளகாய். இந்த தக்காளி சரியான புளிப்பண்டபடியாக புளி போட தேவையில்லை. நீங்கள் புளிப்பு குறைவான்னு சொன்னால் ஒரு சின்ன துண்டு புளியும் வச்சு அரையுங்க. இதை மட்டும் போடணும். ஒரு சுற்றில் அரைஞ்சிடும். அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இதையும் இது நல்லா இருக்குங்க. இது தோசைகளுக்கும் நீங்கள் இந்த சம்பல் செய்யலாம். தாளிக்கு மட்டும் கொஞ்சம் மூடி வச்சுட்டு தாளிப்போம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். இப்போ அந்த சம்பளை தாளிப்போம். இது குழந்தை சின்ன பிள்ளைகளாட்டா அடிக்க தேவையில்லை, தாளிக்க தேவையில்லை. கொஞ்சம் கடுகு போடுவோம். கடுகு கொஞ்சம் போடுவோம். வெங்காயம் போடுவோம். வெங்காயம் சித்தமிளகாய் போடுவோம். நெல்லிய நெருப்பில் தாளிங்கோ போடுவோம். இப்படிலாம் போடுவோம். சின்ன சீரகம் கொஞ்சம் போடுவோம். நச்சீரகம், சம்பளத்தில் போடுவோம். மூடி விடுவோம். கொஞ்சம் கூட நேரம் வைக்கலாம். நேரத்தோடு சேர்ந்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வச்சுங்கன்னா நல்ல வடிவாக பொங்கி நடி வரும். இது தோசைக்கல்லையும் செய்யலாம். இதுலையும் கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். நல்ல பரவலாக்கி போட்ட எண்ணெயா கொஞ்சம் சூடு ஏறினாப்புல நெருப்பாக குழைங்கோ. இதுகள் ஒன்றுமே அளவில்லை. நீங்கள் போடுற கேரட்டுக்கோ
வெங்காயம் எதுக்குமே அளவில்லை. பிள்ளைகளுக்கு கொடுக்குறா கூட கொடுக்கலாம். அதோட முட்டையும் இன்னும் கூட போடலாம். அதை மூடி விடுங்க. நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்க. நல்ல மெல்லிய நெருப்பில் விடுங்க. வாங்க மேற்ற பக்கம் திருப்புவோம். நல்லா விரும்பி சாப்பிடுவோம். வாங்க வாங்க. இது எண்ணெயும் இழுக்காது. நீங்கள் முதல் விட்ட எண்ணெயிலேயே எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பார்ப்போம். வெளியே எண்ணெய் பெருசாக விட தேவையில்லை. இதில் கொஞ்சம் நேரம் நீங்கள் சைடை போட்டு வைக்கலையே அந்த மென்மையாக வந்துடும். நீங்கள் இதெல்லாம் அப்போ சூடாவோ இதுவுமே போட தேவையில்லை. இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வரும். வாங்க சட்னியும் போடுவோம். குழந்தை சின்னாக்கலண்டா பால் குழம்பு பிள்ளைகளான்னு சொன்னால் ஜாம் வச்சு கொடுக்கலாம். ஜாமும் கடையில் வேண்ட தேவையில்லை. நாங்கள் இப்படி செய்கிறான்ட்டு போட்டிருக்கிறோம் ஜாமும். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வேணும். யார் சமையல் அடுப்படி நம் அன்பு எல்லாம்